எங்கே இந்த தரத்தினை பிடிச்சவளே ஆளே காணோம். காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. டீயை போட்டு கொடுத்து போனதோட சரி. சாப்பாடு செஞ்சாலும் என்னன்னு தெரியல. காலேஜுக்கு எதுவும் கிளம்பி போயிட்டாலும் சாப்பாடு செய்யணுமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறாளே நம்மளை. அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து கொடுக்குறச்செல்லாம் அவள் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். என்னங்க தேனை எதுவும் கூப்பிட்டீங்களா? கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. உடனே நான் ஒன்றும் கூப்பிடலாத்தா. உடனே நான் கூப்பிடுவேனா? உன்னை திட்டிக்கிட்டு இருந்தேன். காலையிலேருந்து ஆளே கிளம்பி ஒரு காப்பி போட்டு கொடுத்ததோட சரி. இந்த பக்கம் வரவே இல்லை. சாப்பிடலாத்த என்னன்னு கேட்குறியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்கிட்டு வந்தால் எதுவும் வேலை சொல்லுவோம்னு அப்படியே இருக்கியோடி ரூமுக்குள்ளே. இல்லைத்த நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போவே சாப்பிடுறது 8 மணிக்கு. நீங்கள் 9 மணிக்கு போல நான் போனதுக்கப்புறம் தானே சாப்பிடுவேன். அதனால நான் உங்களை கேட்கவே இல்லை. நீங்கள் வந்தாலும் ஏதாச்சும் தரத்தினியை பிடிச்சவன்னு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. பின்ன ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தால் தரத்தினை பிடிச்சவன் சொல்லாமல் கோடீஸ்வரன் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து தானே வந்திருக்கேன். என் பிள்ளைக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என் பையன் மூலியமாக நான் செட்டில் ஆகலாம்னு நினச்சேன். ஊரில் உலகத்துலலாம் எப்படோ பொண்ணு இருக்குது. அவன் ஒன்னே போய் பிடிச்சிருக்கேன் பாரு. அவன் நல்லா செட்டில் ஆகிற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. இவனே இருக்கேன் உலக தெரியாத பையன். அவளும் தான் பையனை வச்சே சம்பாரிச்சிடறாளுங்க. நகை நட்டு சொத்து பணம் எல்லாத்தையும் வாங்கிறாளுங்க. நல்ல வசதியான பொண்ணாக பார்த்து. ஒன்றும் இல்லாதவங்களே அப்படி வாங்கிறாங்க. என் பையனுக்கு என்ன குறைச்ச நல்ல தங்கமான பையன். ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. எப்படியோ அதை வந்தாலும் எத்தனையோ பொண்ணுகளை தாரம் சொன்னாங்க. நல்ல பணக்கார வீட்டிலாம் உன்னை வந்து பிடிச்சேன் பாரு. தரத்தினியாக சேர்ந்துக்கிட்டே வந்துருச்சு. நல்லா கோடீஸ்வரனா ஆயிருக்கலாம். சரி எல்லாம் போச்சு. ஒரு நாளே போடி என்கிட்ட கண்ணு முன்னாடி நிற்காம. சாப்பாடு என்னடி செஞ்சேன்? சாம்பார் தான் வச்சேன். இன்னைக்கு சஷ்டியில் சாம்பாரும் வெண்டைக்காயும் பொரிச்சு வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் வைக்கலத்த. நாக்கி ருசியாக வச்சு ஒன்றாச்சும் செய்தியாடி. எப்போ பார்த்தாலும் இந்த சாம்பார் காரக்குழம்பு இதை விட்டால் உனக்கு எதுவுமே தெரியாது. யூடியூப்பில் போய் பாரு. உன்னை மாதிரி பிள்ளைலாம் எப்படி அழகாக சமைக்கிறது. நீனே இருக்கியே திண்டத்துக்கு. காசு பண்ணதே ஒன்று கொண்டு வரல. சமைக்கிறதாச்சும் நல்லா சமைக்கிறியா? செஞ்சதே தான் செய்வேன். போ காய்ச்சி கிளம்பி இந்த சாப்பாடை சாப்பிட்றதே உன்னை கூப்பிட்டேனாகும். எப்போ பார்த்தாலும் நம்மளே தான் ஏதாவது சொல்லுவாங்க. உங்கள் மகளுக்கு மட்டும் ஒன்றுமே செய்தே. அவங்களை மட்டும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே உட்கார வச்சு சோறு போடுவாங்க. எனக்காச்சும் இந்த சாம்பார் வெண்டைக்காய் வச்சு பொறிக்க தெரியுது, புளிக்குழம்பு வைக்க தெரியுது. மகளுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த வெரைட்டி ரைஸ், தக்காளி சோறு, புளிச்சோறு, லெமன் சோறு இதை விட்டால் ஒன்றும் தெரியாது. அதுலேயும் உப்பு கக்கும் இல்லைன்னா உப்பே இருக்காது. நம்மளை சொல்கிறாங்க அந்த அம்மா. என்னடி அங்கே முணுமுணுத்துக்கிட்டே போகிறேன்? அது ஒன்றுங்க இல்லத்த. எனக்கு தான் ஒன்றுமே செய்ய தெரியாது. நம்ம மலர் அண்ணி இருக்காங்கல்ல, சூப்பராக செய்வாங்க. எல்லாம் வகை வகையாக செய்வாங்களே. அவங்களை கொஞ்சம் சொல்லி தர சொல்லுங்க, நான் கற்றுக்கிறேன். அதே வேறு ஒன்றும் இல்லை. உனக்கு வாய்க்கொழுப்பு அதிகம் நாண்டி. என் மகளுக்கு செய்ய தெரியாதுன்னு குத்தி காமிக்கிறியா? அவளுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாதுன்னு. அவளுக்கு எல்லாம் செய்ய தெரியும். அவள் கண்டுக்கிறதுல அதை பற்றி நினைக்கிறதுல சாப்பாட்டு விஷயத்தை. அதனால தான் இருக்கா. நீ ஒன்று இது பண்ணாத. குத்தி காமிக்காம கிளம்பு போ சொல்லிட்டேன் நம்மள்ட்ட. உங்கள் மகளை சொன்னோன்னு மட்டும் உங்களுக்கு எப்படி கோவம் வருது? அந்த மாதிரி தானே இருக்கும் எல்லாருக்கும். சும்மா இந்த மாதிரி இதை சொல்கிறது, தரத்தினை பிடிச்ச சொல்கிறதெல்லாம் வச்சுக்காதைய சொல்லிட்டேன். அவ்வளோதான். இதே லாஸ்ட்டாக இருக்கணும். ஒன்றும் இல்லாத அவளை சொல்லுறதுக்கு கோவத்தை பற்றியா? ஆத்தாடியோ. என்ன கமலா சத்தம் அங்கே வரைக்கும் கேட்குது. ஏன் என்ன பிரச்சனை? காலையிலேயே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? உங்கள் மருமகளை எதுவும் சொல்லிடக்கூடாது. லேசாக சொன்னால் போதும். உங்களுக்கு எப்படியே மூக்கு வைக்குதோ அப்போ மைனி கிளம்பி வந்துடுறியே. அவ கூட எப்போ பார்த்தாலும் எதுக்கு தாண்டி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். உனக்குலாம் அந்த நான் வந்திருக்கேன். அவதான் கரெக்டு. நல்லா குடும்பம் பிடிச்சி ஆட்டு நாட்டி எல்லா வேலையும் நீந்தையும் பார்த்துக்கணும். அவள் கால் மேலே கால் போட்டு நல்லா சாப்பிட்ருப்பான். என் மருமக வந்திருந்தா நான் சமைச்சு அப்படி போட்டிருப்பேன். அவன் நகை நட்டு சொத்து அம்பிட்டு கொண்டு வந்து கிடக்கிறத பூரா எங்கள் அண்ணன் அவளுக்கு எதுவும் எழுதி கொடுத்துருக்கோம். என் பேர்லேயே கூட கேட்டால் எழுதி கொடுத்துருக்கேன். இவளும் கிடக்கிறாளே ஒன்றும் இல்லாத. என்ன குழம்பு வச்சேன்னு கேட்டால் சாம்பாரும் வெண்டைக்காயும் பொரிச்சிருக்கேன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் இந்த வெண்டைக்காய் சாம்பார் புளிக்குழம்பு தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னு கேட்டதுக்கு உங்கள் மகளுக்கு தான் எல்லாம் தெரியுமா சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. நக்கலா பேசுகிறா. அப்போ எம்பிட்டு கொழுப்பு. மீனா கரெக்டாக தாண்டி சொல்லியிருக்கா. உன் மகளுக்கு மட்டும் நல்லா சமைக்க தெரியுமா? அந்த தக்காளி சோறு புளிச்சோறு இதை விட்டு அவளுக்கு வேற என்ன தெரியும்? அது செஞ்சாலும் சைடு செய்யறதுக்கு உருளைக்கிழங்குலாம் அன்னைக்கு பொறிச்சு அந்த உப்பு வாயில் வைக்க முடியல. நீ வாட்டுக்கு நைஸ் நாப்பில் எஸ்கேப் ஆகி வெளியில் கடையில் போய் சாப்பிட்டுட்டேன். என் தலையில விழுந்துச்சு. அம்புட்டையும் தின்னுட்டு நான் வாந்தி எடுத்துக்கிட்டு கிடந்தேன் தெரியுமா? அவளை நம்ம வேலையே பார்க்க விட்டது இல்லைங்க. மீன் அப்படியே அங்கே நல்லா கஷ்டப்பட்டு வளர்ந்தவ தானே. நம்ம மலர் கஷ்டம் தெரியாத வளர்ந்த பிள்ளை. அதனால அப்படிதான் இருப்பா. என்ன ரொம்ப வக்காலத்து வாங்குறீங்க? பெத்த பிள்ளைய விட்டுட்டு வந்த மருமகத்தையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டாளா? என் மீனா இங்கே கஷ்டப்பட்டதை நீ போய் பார்த்தியா? என் தங்கச்சி அவளை எப்படி வளர்ப்பான்னு போய் பாரு. வாரத்துக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா. உன்னை மாதிரி கஞ்சி முடிச்சுக்கலாம் இருக்க மாட்டா. அவள் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுப்பா. அவள் ஆசைப்பட்ட அவ்வளவா கேட்க மாட்டா. இருந்தாலும் நம்ம மனசில் நினைச்சாலே இவள் புரிஞ்சு செஞ்சு கொடுப்பா. உன்னை மாதிரி நினச்சிக்க தெரியாத எல்லா அம்மாவும். மீனா இங்கே வந்ததே பாவம். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு படிக்கிறதும் படிச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அங்கே போய் பார்த்த மாதிரில பேசுகிற. நீ எங்கே என் தங்கச்சி அக்கா வீட்டுக்கெல்லாம் வருவேன்? நீ உன் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் உனக்கு கரெக்டாக இருக்கும். அதே உன் பிள்ளைய கூட பத்திரிக்கை வச்சு கூப்பிட மாட்டேங்கிறாங்க எதுவும் ஃபங்க்ஷனுக்கு. எல்லாம் உனக்குலாம் நல்லா வேண்டி. போங்க சும்மா இதே பேசிக்கிட்டே இருக்காம. டைம் 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. உங்கள் மருமகளை போட்டு தர சொல்லி வச்ச சாம்பார் வெண்டைக்காய் இருக்கும். சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்ல. ஊரில் உள்ள பிபி சுகர் எல்லாம் வச்சிருக்கீங்க. வாய்க்கொழுப்பு மட்டும் குறைய மாட்டேங்குது. போங்க. உண்மையை சொல்லக்கூடாது. உண்மையை சொன்னால் மட்டும் அப்படியே கசந்து கிடக்கும். இவளையும் உன் மகளையும் எதுவும் சொல்லாமல் அப்படியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லவங்க எல்லாம் இதமாக பேசுவா. இல்லைன்னா வல்லு நாய் விழுக்கிற மாதிரி தான் விழுவா. ஏன்டி கிரிஜா, இவங்க என்ன தைரியத்துக்கு காலேஜ் லீவ் விட்டாங்க? நமக்குலாம் லீவ் விட்டுருக்காங்க. அதுவே நமக்கு தெரியல. இது தெரியாமல் காலேஜ் வேறு போயிட்டு வந்திருக்கோம். மானக்கேடாக இருக்குது. நம்ம ஒழுங்காக காலேஜ் போனாதானே எப்போ லீவ் விடுறாங்க, எப்போ காலேஜ் வைக்கிறாங்க, எப்போ எக்ஸாம் நடத்துறாங்க, எப்போ ரிசல்ட் வருதுன்னு கூட தெரியும். நான் உன்னோட சேர்ந்து ரொம்ப மோசம். காலேஜ் நல்லா கட்டடிக்க வழியாது. அது நீ காலேஜ் இல்லைன்னு தெரியாமல் கூட வந்துட்டோம். ரொம்ப அவமானமாக போச்சு. ஃபஸ்ட் இயர் பிள்ளைலாம் பார்த்து சிரிக்குது என்கிட்ட. நம்ம 2 பேர் தாண்டி வந்திருக்கோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சும்மா பேசுவாங்க. இந்த லீவு இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. வேணுக்குனே கூட பண்ணியிருப்பாள். அதை வேணா சொல்லிடி. என்னமோ என்ன கேட்கணும்னே சொல்லி என்னடி? அது ஒன்றும் இல்லடி. ஒரே நாளில் ஒரு நல்ல வேணாம், ஒரே வருஷத்தில் எப்படி பணக்காரன் ஆகுறது? அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்கிறேன். உனக்கு கோயில் கட்டி கும்பிட்றேன். என்னடி நல்லா தானே இருந்த? கீழே எதுவும் விழுந்து மண்டைக்கிட்ட அடிப்பட்டு போச்சாடி? திடீர்னு இப்படி கேட்குறது என்னடி? நீ வேற ஏன்டி காமெடி பண்ணுற? நான் சீரியஸாக தான் கேட்குறேன். எங்கள் அத்தை எப்போ பார்த்தாலும் தரத்தினையும் பிடிச்சவ
பிடிச்சவ தத்தனையை பிடிச்சவ ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்திருக்கா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கு முன்னாடி ஒரே வருஷத்தில் பணக்காரனாகி வீடு கட்டி கார் வாங்கி ஸ்விம்மிங் பூல் கட்டி அவங்கள முன்னாடி வச்சு அவங்களே சமைக்க சொல்லி எனக்கு சாப்பாடு வச்சு அதுவும் டைனிங் டேபிளில் வச்சு வகை வகையாக சாப்பிட வேண்டிய. அவங்க பார்க்கும்போது சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு காடை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு சாப்பிட வேண்டிய. அப்படி ஒரு ஆசை இருக்கா உனக்கு? நீ வர அதெல்லாம் நடக்கிறது எத்தனை வருஷம் ஆகுது? இல்லை நம்ம வரைக்கும் இருக்குமோ இல்லை செத்து போயிடுமா? இதெல்லாம் படத்துல தான் இருக்கும். என் சூரிய வம்சம் படத்துல மாதிரி நீ ஒரே பாட்டில் ஓவன் ஆகிற மாதிரி ஒரே வருஷத்துல ஓவன் ஆகலான்னு பாக்குறியா? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காதுமா. அந்த மாதிரி நடக்கணும்னா நம்ம எங்கேயாச்சும் கொள்ளையடிச்சாதே உண்டு. நல்ல வீடா பார்த்துட்டு போவோம். நம்ம டெய்லி விளையாட போறோம். இப்போ என்ன காலேஜ் கூட இல்லை இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே போவோம். ஒரு வாரம் ரவுண்ட் அடிச்சுன்னு வச்சுக்க எங்க காசு இருக்கு, யார் யார் நல்லா செட்டில் ஆயிருக்கா, யார் யார் எப்போ ஊருக்கு போவோம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆட்டை போட்டுரும். ஆனால் என்ன நமக்கு ப்ராக்டிஸ் இல்லையா? ஈஸியாக போலீஸில் மாட்டிக்கிட்டோம். செயலில் உட்காந்து கழுவி வேண்டியது. போடி நீ ரொம்பவே பண்ற. அப்புறம் என்ன பேசாம ஜூஸ் குடி வேடி வீட்டுக்கு போலாம். மண்டை வேற காயுது. ஒவ்வொருத்தங்களுக்கு லாட்டரி சீட்டில் 1 கோடி தான் விழுகு தேடி. நமக்குலாம் அந்த மாதிரிலாம் விழுகு மாடி. நமக்குலாம் என்ன கடவுள்லாம் என்ன நினைச்சு வச்சிருக்காரோ தெரியல நம்ம தலையிலுக்கு. என்ன மீனா மாதிரியே இருக்கு, காலேஜுக்கு போகிறோம்னு சொல்லிவிட்டு கட்டடிச்சுட்டு இப்படிதான் ஊர் சுற்றிக்கிட்டு இருறாளா? உனக்கு ஆப் ரெடி ஆயிடுச்சு. உங்க மலர் என்ன உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கா பாரு. இப்போ வந்துருவா பாரு. மலர் நீங்களா எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன இந்த பக்கம் சும்மா தானே தனியாக வந்திருக்கீங்க? என்ன மீனா நீ காலேஜ் போகிறோம் போய் சொல்லிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு தர்ற போல் எங்கள் அம்மா வேலை சொல்லுவான்னு பயந்துக்கிட்டு இங்கிட்டு வந்துட்டியா? எங்கள் அம்மா பாவம் இங்கே என்ன கஷ்டப்படுது, நீ வந்து இங்கே நல்லா ஜூஸ் குடிச்சிக்கிட்டு அதை குடிச்சிக்கிட்டு எங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது உனக்கு நல்லா பிறக்குதுங்க தானே காலேஜ் கூட போகாமல். இல்லை மலர், கிரீஜா தான் எனக்கு வாங்கி கொடுத்தா. நான் காசே கொண்டு வரல. காலேஜ் லீவ் விட்டுட்டாங்க. அதான் வீட்டுக்கு போனால் தலைவலியாக இருக்குன்னு சொல்லி அவள் தான் வாங்கி கொடுத்தா. நான் இங்கே காசு கொண்டு வரேன். எனக்கு யார் காசு கொடுக்குறேன்? சந்தோஷ் மாமா கொடுத்த காசுலாம் நான் எடுக்கல. அப்படியே தான் வச்சுருக்கேன். நல்லா நடிக்காதடி, எனக்கு தான் தலைவலிக்குது, ஒரு ஜூஸ் வாங்கி கொடுறி. ஐயோ எனக்கு காசு காலியாச்சு. 2 ஜூஸ் வாங்க தான் காசு இருந்துச்சு. நானே அவளே வாங்கி கொடுத்தேன். அவள்கிட்ட காசு இல்லையே. அச்சா சொன்ன நாள் வாங்க உங்களுக்கு வாங்கி தரோம். சரி மீனா நான் கிளம்புறேன். நீ பார்த்து பேசிட்டு போறியா? இருட்டி விட்டுட்டு போகாது. இருட்டி வாரேன். சரி மீனா நான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் பார்த்து பேசிட்டு வாங்க. நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு எனக்கு ஒரு ஜூஸ் கேட்டால் கூட வாங்கி தீர்க்க மாட்டேங்கிறியா? இருடி போகணும். இப்போ எங்கள் அம்மா வீட்டில் போட்டு கொடுத்துருதானே எனக்கு மறுவேலை. என்ன கிரிஜா இப்படி கடவுள் எந்த இப்படி சோதிக்கிறான்னு இது போய் அங்கே போய் அத்திட்டு என்னென்ன பற்ற வைக்கணும்னு தெரியல. காலையிலே ஒரு பஞ்சாயத்து, அடுத்த ஒரு பஞ்சாயத்தா. மீனா இருக்கணும் நல்ல வாழ்க்கை. என்னடி சொல்கிறேன்? அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டு தராவ காலைல அவக்கவக்குன்னு கிளம்பி போனாடி இந்த வெண்டைக்காயும் சாம்பாரையும் வச்சுட்டு அங்கே போய் ஊர் சுற்றிட்டு ஜூஸ் குடிச்சு கொடுத்துட்றாளா? உனக்கு கூட ஒரு வாங்கி கொடுக்குற பற்றியா? எப்படி திமுற அவளுக்கு? ஆமாம்மா தலைவலிக்கு தாம்மா கேட்டேன். அவள் ஃப்ரெண்டு அந்த கிரிஜாக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறா, எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாம்மா. காசு இல்லைன்னு சொல்லிட்டா. எங்கள் அண்ணன் சம்பாரிச்சு தானே கொடுக்குற. அவளுக்கு என்னமோ அவளே சம்பாதிக்கிற மாதிரி இப்போவே கொடுக்க மாட்டேங்கிறா. அவளாம் சம்பாரிச்சானா வச்சுக்கவே என்னையெல்லாம் பக்கத்தில் கூட விட மாட்டா. பார்த்துக்க ஒழுங்காக கண்டிச்சு வை. வா மலர், என்ன போய் 2 நாள் கூட ஆல அதுக்குள்ளே விசிட் வந்துட்டா? ஏன் என்ன பிரச்சனை? 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? வெளியில் போயிருக்கா. அங்கே உன் பொண்டாட்டி காலேஜ் போகிறோம் போய் சொல்லிட்டு அந்த கிரிஜாவோட திடீர்னு நான் ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கிட்டு புள்ள ஒரு தலைவலிக்குது ஜூஸ் வாங்கி கொடுக்கிட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. எம்பிட்டு கொழுப்பு கொஞ்சம் கண்டிச்சு வைடா அப்பவே. அச்சோ அவள்கிட்ட காசு இருந்திருக்காருமா. காசு என்ற செலவுக்கு இல்லை கொடுங்கன்னு கேட்டா. நான் தான் கொடுக்க மறந்துட்டேன். அவள் கிரிஜா எதுவும் வாங்கி கொடுத்துருப்பா. காசு இருந்திருக்கா. இல்லைன்னா மீனா கொடுக்காம இருப்பாளா? நீ வேற ஏம்மா இதை போட்டு பெருசுப்படுத்தாதம்மா. போமாங்கிட்ட அவளுக்கு காலேஜ் இல்லைன்னு காலையிலே ஃபோன் பண்ணிட்டா. லேட்டாக தான் வருவோம்னு சொன்னா. அவள் ஊர் சுற்றுற நீ பாத்தியா? நீ வேற தேவையில்லாமல் ஏம்மா அவதே வந்து இடக்கு முடக்க போட்டு கொடுக்குறான்னு நீ வேற. எனக்கு இருக்கிற டென்ஷன் சாத்தியம்மா இவனுக்கு திமுறை. இவன்கிட்ட சொல்லாதம்மா, அப்பாட்ட சொல்லுமா. அப்பா தாம்மா ஏதாச்சும் கேட்பாரு. யார் சோடாப்பட்டி உங்கள் அப்பனா? இவனாச்சும் இது வரைக்குமாச்சும் பேசுகிறேன். அவர் சுத்தம் வாயே திறக்க மாட்டார். நீ வேற போடி. அம்மா அந்த வந்துட்டா பாருமா. வாடி மகாராணி காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு நல்லா சுற்றிட்டு வரப்போல காலேஜில் வீட்டுக்கு வர வேண்டியது தானே? அதிலே ஜூஸ் கல்ல ஜூஸ் குடிக்கிறது ஜூஸ் மட்டுமா குடிச்சிடா? இல்லை சாப்பாடு சாப்பிட்டு இல்லை ஒரு புள்ள ஜூஸ் கேட்டால் வாங்கி கொடுக்குறியாடி? காசு இல்லைன்னா ஓம்பு ஜூஸ் கொடுக்க வேண்டியதானே? நீ நல்லா குடிச்சிட்டு என் மகளை பட்டினி அனுப்பிச்சிருக்க. உனக்கு எப்படி திமுறை இப்போவே பார்க்க மாட்டேங்கிறியே? நானா இல்லைன்னா என் மகளை வீட்டுக்குள்ள விடுறியோ இல்லையோ? இல்லத்தை எச்சு வச்சதை எப்படித்தான் கொடுக்க முடியும்? அதனால தான் கொடுக்கல. இல்லைன்னா நான் கொடுக்காம இருப்பேனா? நல்லா கொடுத்துறதே மறுவேளை பார்க்குறேன். இப்போ பார்க்குறதையும் பார்க்குறேன். இனிமேல் தான் கொடுப்பியே. கொடுக்க லட்சணத்தை பார்த்தா தெரியாது. வாடி நம்ம போவோம். உங்கள்கிட்ட எல்லாம் பேசி நம்ம தொண்டை தண்ணியை வீணாக்கக்கூடாது. என்னக்கா ஜூஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நல்லா சாவுடி. ஜூஸு கேட்டால் காசு இல்லையாம்ல. அக்கௌண்ட்டை வச்சுட்டாச்சும் வாங்கி தர வேண்டியதானே? அந்த கடையில் தானே டெய்லி குடிக்கிறியே. நல்லா அனுபவி. எங்கள் அம்மாட்ட நல்லா வாங்கி கட்டிக்க. இந்த மலர் என்ன சின்ன பிள்ளை மாதிரி இப்படி வந்து போட்டு கொடுக்குது? சே இதெல்லாம் ஒரு குடும்பமா? என்ன குடும்பம்? சே கடுப்பா இருக்கு.